நல்லெண்ணெய். என்ன செய்ய போகிறோம்? மீன் குழம்புக்கா? மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு வெறும் வெந்தயம் தாளிக்கணும். நான் வெந்தயத்தை வறுத்து வச்சுருக்கேன். அதனால் வெங்காயம் போட்டு வெள்ளைப்பூடு போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு வெந்தயத்தை அப்புறம் போடணும். நீங்கள் பச்சை வெந்தயமாக இருந்தால் முதல்ல வெந்தயத்தை போட்டுருணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுக்கணும். இதை போடும்போது நான் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கிறதுனால அப்படியே போடுது. வெந்தயத்தை எப்படிமா வெறும் வானிலை தான் வறுத்து வச்சுருக்கீங்களா? வெறும் வானிலை எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுருக்கீங்க வெந்தயத்தை? ஆமாம், வெறும் வெந்தயம் பொரித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போடுவேன். இப்போ நல்லா பொண்ணுறமா? சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு 10 பல்லு பூண்டு. இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம்? அப்படியெல்லாம் இல்லை. இது மீன் குழம்புக்கு இந்த அளவுக்கு வேண்டாம் போதும். முன்னாடி கழுவி வேண்டாம் போதும். இதுலேயே நம்ம உப்பு போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். சிம்மில் வைக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுனா கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். மீன் குழம்புக்கு நான் கொஞ்சம் மிளகாப்பொடியும் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாப்பொடி. ஏன்னா எங்கள் குழம்பு மிளகாப்பொடியில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நான் மற்ற குழம்புகளுக்கெல்லாம் அதை வைக்கும்போது ரொம்ப காரம் ஆயிரும்னு மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் வேணும். அதனால் கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இதில் என்னென்னமா போட்டிருக்கீங்க இந்த குழம்பு மிளகாத்தூள்? மல்லி, மிளகா, சீரகம், வெந்தயம், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா காய வச்சு வறுத்து இதை வச்சுருக்கேன். காய வச்சதுக்கப்புறம் வறுத்துருக்கீங்க? ஆமாம், நல்லா வெயிலில் காய வச்சு வறுக்கணும். இப்போ இதை வந்து புளியை வந்து வடிகட்டி நம்ம ஊற்றணும். வந்து 2 எலுமிச்சம்பழம் அளவு புளி. இது பழைய புளியாமா? கருப்பாக இருக்குது. பழைய புளி குழம்புக்கு நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே உப்புலாம் தக்காளிகள் போட்டுருக்கோம். நம்ம வேண்டிய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1 லிட்டர் தண்ணி இருக்குமா? 1 லிட்டர் தண்ணி இருக்கும். இதை இப்போ நல்லா கலக்கிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்பெஷலாமா? மதுரை மதுரை மீன் குழம்பு. இது நமக்கு பொடி பத்தலைன்னு சொன்னால் நமக்கு குழம்பு கொஞ்சம் கூட தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் நாளைக்கு வரைக்கும் வேணுங்கிறனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்போட பதம் எப்படிமா தெரியும்? சரிங்க. இப்போ வந்து அது தக்காளியெல்லாம் வெந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம இதில் கொட்டி கிளறி அடுப்பில் வைக்க வேண்டியது. தண்ணியாக இருக்கு மீனை போடப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் நல்லா மசியும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு தான் நல்லாயிருக்கும். இதில் நல்லா மசியணும். தக்காளியெல்லாம் நல்லா மசியணும். வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இதுலேயே மசியவும் இதை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கிட முடியும். கரண்டியை வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிடும்.
தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சாதான் அந்த மீன் குழம்புல உப்பு காரம் புளிப்பு நம்ம ஊற்றுற புளிக்கும் இந்த தக்காளிக்கும் சரியாக இருக்கும். இதில் கொட்டிக்க வேண்டியதான். இந்த குழம்ப கரைச்சி வச்சுருக்கிறதுல கொட்டிக்க வேண்டியதான். கொட்டிக்கிற வேண்டியதான். வேண்டியதான் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த மீன் குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இல்லை தண்ணியை சேர்த்து உப்பு காரமாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்கும்போதே இப்போ தெரியும் இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு நல்லா கொதித்து வற்றணும். அதுவே கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம உப்பு காரம்லாம் பார்க்க போகிறோம். உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த அளவு உப்பு நான் கடல் உப்பு தான் போடுறேன். ஏற்கனவே மீன் உப்பு போட்டு நல்லா கலக்கி கழுவி உப்பு போட்டு தான் குலுக்கி வச்சுருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கவும் நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். இது பறைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயை ஊற்றுறோம். நல்லா குழம்பு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா வற்றணும். குழம்பு நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். இப்படியே இருக்கட்டும், வற்றட்டும். அம்மா குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. நல்லா வத்திருச்சான்னு பாருங்க. என்ன மீன்மா போட போகிறோம்? நெத்திலி மீன். இன்னும் கொஞ்சம் கூட வற்றட்டும் குழம்பு. ஏன்னா மீன் போட்டோம்னா தண்ணி ஆகும். அதனால் நல்லா வற்ற விட்டு மீன் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீன்லையுமே தண்ணி வருமாம்மா? ஆமாம், நம்ம கழுவி வைக்கிற தண்ணி அதில் நின்று இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கடைசியில் மீன் குழம்பு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அந்த மீனை போட்டு ஒரே ஒரு கொதி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அந்த சூட்லேயே அந்த மீன் வெந்துடும். இப்போ நம்ம இந்த நெத்திலி மீன் நல்லா கழுவி வச்சதை குழம்பு வத்திருச்சு. இப்போ போடுறோம். அம்மா அதில் ஒரு கெளுத்தி மீனும் வந்திருக்கு பாருங்க. சின்ன கெளுத்தி இருக்குல்ல, அதுவும் வந்திருக்கு. ஒரு தடவை ஐர மீன் வாங்கிட்டு வரணும்மா. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடணும். நம்ம குழம்பு மதுரைக்கு போயிட்டு வரும்போது ஐர மீன் வாங்கிட்டு வருவோமா? வாங்கிட்டு வருவோம். நம்ம இறக்கும்போது மல்லித்தலை போடணும். இப்போதைக்கு இந்த குழம்பு அந்த தட்டு குழம்பு நம்ம மூடி சிம்மில் இருக்கணுமா? ஆமாம், கொஞ்சம். ஏன்னா சின்ன மீன் இல்லையா, களி மாதிரி ஆயிடும். இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கணுமாம்மா? குழம்பு அமர்த்திட்டோம், கொதிச்சிருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சாம்மா? ஆயிடுச்சு. இந்த மல்லியை போடுறோம். மல்லியை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். சுவையான மீன் குழம்பு ரெடி. பாருங்க மீன். இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கரைஞ்சிரும். ஒரு கொதி தான், அவ்வளோதான். சிம்மில் வச்சு ஒரு கொதி விடணும், அவ்வளோதான். இல்லைன்னா நமக்கு மீன் கையில் கிடைக்காது. இதுன்னா இப்போ நமக்கு மீன் கையில் கிடைக்கும், அவ்வளோதான்.